வணக்கம் நண்பர்களே. 2024 நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருந்த எல்லா எக்ஸாம்லையும் இருந்த மேத்ஸ் கொஷின்ஸில் இருந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் டாப்பிக்கை நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 10 பார்ட்டாக பார்த்துருக்கோம். எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல மட்டும் 2024 அவங்க மொத்தமாக ஒரு 51 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அதை நம்ம இதுக்கு முன்னாடி எல்லா வீடியோவும் சொல்லி 5 கேள்வியாக சொல்லி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்ததான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அதே 2024 டைரக்ட் இன்டைரக்ட், அதாவது நேர்மாறுபாடு எதிர்மாறுபாடு, இல்லை நேர்மாறல் எதிர்மாறல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்லை காமனாக சொல்லும்போது மிக்சடு வேரியேஷன், கலப்பு மாறல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த டாப்பிக்ல அவங்க மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 16 கேள்வி கேட்டிருந்தாங்க லாஸ்ட் இயர். ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா? இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. An aircraft can accommodate 280 people in 2 trips. It can take dash trips to take 1400 people. அதாவது 280 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கின்றனர் எனில் அவ்விமானத்தில் 1400 நபர்கள் டேஷ் முறை பயணம் செய்யலாம். நான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி காமனான ஒரு மெத்தடை சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி நம்ம 2023 கேட்டிருந்த டாபிக்ல இந்த டைரக்ட் இன்டைரக்ட் வேரியேஷன்ல சொல்லும் போதுமே இதை சொல்லி தான் ஆரம்பிச்சிருப்பேன். நான் அதோட லிங்கையும் கீழே தரேன். அதுல பாத்தீங்க அப்படின்னா இதோட பேசிக்ஸ் எல்லாத்தையும் அங்கே நான் சொல்லியிருப்பேன். இங்க ஃபார்முலா மட்டும் சொல்லிடுறேன். ஒரே ஒரு சின்ன ஃபார்முலா தான். என்னன்னா PhD/W. இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இதில் அவங்க கேட்குற எல்லாத்துக்குமே நம்மளால ஆன்சர் சொல்ல முடியும். பி அப்படிங்கிறது பர்சன் அப்படிங்கிறத குறிக்கும். அதாவது எத்தனை பேர் அப்படின்னு சொல்றாங்க. இத்தனை ஆட்கள், இல்லை சில நேரம் பார்த்தீங்கன்னா இத்தனை ஆடுகள், இப்போ புல்லு மேயுது அப்படின்னா மாடுகள், அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே எதில் வந்துடும்? பர்சன்ல வந்துடும். அடுத்ததா ஹெச் அப்படிங்கிறது எதில் வரும் அப்படின்னா ஹவர்ஸ், அதாவது டைம், இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? 1 மணி நேரம், 3 மணி நேரம், 30 நிமிடம் அப்படிங்கிறது எல்லாமே எதில் வந்துடும் அப்படின்னா ஹவர்ஸ்ல வந்துடும். டிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா டேஸ், இத்தனை நாட்களில் ஒரு வேலையை முடிப்பார்கள் அப்படின்னு வருது அப்படின்னா அது எல்லாமே டேஸ்ல வந்துடும். கீழே இருக்கிற டபிள்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒர்க்கு. ஒரு ஒர்க்கை பத்தி சொல்றாங்கன்னா, அதாவது 2 நாட்களில் 2 வேலைகளை, 5 வேலைகளை அப்படின்னு சொல்றது, அதெல்லாம் ஒர்க்ல வரும். இன்னொன்று நீளம், அகலம், உயரம், இந்த மாதிரியான எந்த மெஷர்மெண்ட்ஸ் சொன்னாலுமே அது எல்லாம் நமக்கு எதில் வந்துடும் அப்படின்னா இந்த ஒர்க்ல தான் வந்துடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி எல்லாம் பிரச்சனை இல்லை. பிஹெச்டி எல்லாமே மேலே வந்துடும். டிவைட்ல வரப்போறது மட்டும் எதுன்னா டபிள்யூ, ஒர்க்கு தான். ஒர்க்கு வரும்போது தான் எதை நம்ம கீழே போறதுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். மெஷர்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு எங்கே வந்துடும் அப்படின்னா கீழே டிவைட்ல வந்துடும். சரியா? இந்த விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம இந்த மாடலில் கேட்டிருக்க எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான கொஸ்டினாக தான் இருக்கும். இதில் பாருங்க, 280 நபர்கள். அப்போ மொத்தமாக பீப்புள் எவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா 280 சொல்லிட்டாங்க. அப்ப 280 எவ்வளோ முறைன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு எவ்வளோ முறை அப்படிங்கிறது பர்சன்லயும் வராது, ஹவர்ஸ்லயும் வராது, டேஸ்லயும் வராது. ஸோ இது மூணுத்துலையும் வரல அப்படின்னாலே அது நம்ம எங்க தான் போடணும்னா ஒர்க்ல தான் போடணும். அப்ப 2 முறை, அப்ப பைல 2. இப்படி இருந்தா அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க? விமானத்தில் 1400 நபர்கள், அப்ப 1400 மெம்பர்ஸ் எத்தனை முறை பயணம் செய்யலாம் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். எத்தனை முறைன்னு தெரியாதுன்றதால அதை நம்ம என்னன்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இப்போ இதை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிடுச்சு. பாருங்க, 0 0 கேன்சல் ஆகிடும். 1 2 1 2 4 2 8 கேன்சல் ஆகிடும். 1 14 14 1 14 14 இந்த 0வை அப்படியே போட்டுக்கிறோம். அப்போ மீதி இருக்கிறது எக்ஸும் 10 தான். ஸோ எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும் அப்படின்னா 10ன்னு கிடைக்கும். நான் உங்களுக்கு இங்கேயே கேன்சல் பண்ணிட்டேன். சிலருக்கு இந்த கேன்சலேஷன் கொஞ்சம் டவுட்டாக இருக்கலாம். நான் தனியாக வேணா இன்னொரு வாட்டி போடுறேன் பாருங்க. 280/2 ஈக்குவல் டு 1400/எக்ஸ்ன்னு வச்சிருக்கோமா? நமக்கு எக்ஸ் தான் தேவை. அப்போ எக்ஸை மட்டும் நான் இங்கே கொண்டு வந்துடுறேன். எக்ஸ் இங்கே வந்துருச்சுன்னா ஏற்கனவே இங்கே என்ன இருக்கு? 1400 இன்ட்டு இந்த 280/2 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வருது அப்படின்னா 2/280 ஆயிடும். ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது அது என்ன கரெக்டா? ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது தலைகீழாக மாறிடும். அப்போ தலைகீழாக வருது அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு 2/280 வந்துடும். அப்போ இப்போ பாருங்க, 2/280 கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். 1 2 1 2 4 2 8 0 0 0 கேன்சல் ஆகிடும். 1 14 14 1 14 14 இந்த ஒரு 0 அப்படியே வந்துடும் 10. நீங்கள் இப்படி கொண்டு வந்து கேன்சல் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்லை ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி கேன்சல் பண்ணிட்டு அப்படியே டைரெக்டாக ஆன்சர் சொல்ல முடியும்னாலும் சொல்லலாம். உங்களுக்கு எப்படி முடியுதோ அந்த மாதிரி. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 10. சரிங்களா? அடுத்ததா 2வது கேள்வி பாருங்க. ஒரு சூடேற்றி 40 நிமிடங்களில் 3 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது. 2 மணி நேரத்தில் எத்தனை அலகுகள் மின்சாரத்தை அது பயன்படுத்தும்? பாருங்க, நிமிடம் சொல்லிட்டாங்க. எவ்வளவு நேரம் சொல்லியிருக்காங்க? 40 நிமிடம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 40 மேலே, ஏன்னா டைம் வந்தாலே PhD/Wன்னு சொன்னோம். டைம் வந்தாலே மேலே 40 அலகுகள், 3 அலகுகள். நமக்கு இது டைம்ல இது பாருங்க, பர்சன்ல வராது.
ஹவர்ஸ்ல வராது, டேஸ்ல வராது இவ்வளோ யூனிட்ஸ் அப்படிங்கிறது. கரெக்டா? அப்போ இது நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கீழே போட்டுக்கிறோம் இந்த 3 அப்படிங்கிறத. 40/3 ஈக்குவல் டு அடுத்தது என்ன கேட்குறாங்க, 2 மணி நேரத்தில். அப்போ 2 ஹவர்ஸ்ல கேட்குறாங்க. நமக்கு முதல்ல சொன்னது மினிட்ல சொல்லியிருந்தாங்க 40 மினிட்ஸ்னு. இப்போ சொல்றது ஹவர்ஸ்ல சொல்றாங்க. நமக்கு டைம் பொறுத்த வரைக்கும் ஒன்னா இருக்கணும். மினிட்னா மினிட், ஹவர்ஸ்னா ஹவர்ஸ்னு. நமக்கு தெரியும் 1 ஹவர் ஈக்குவல் டு 60 மினிட். அப்போ 2 ஹவர்ஸ், 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம்னா 2 மணி நேரத்துக்கு எவ்வளோ நிமிஷம், 120 நிமிடம். அப்போ 120 பை எவ்வளவு யூனிட்னு கேட்டிருக்காங்க, தெரியாது. அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். நீங்க எக்ஸ்ன்னு வைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஒரு கொஸ்டின் மார்க் போட்டா கூட போதும். உங்களுக்கு ஒரு ஃபார்மேட்டா இருக்கணும் அப்படிங்கிறதால நான் எக்ஸ்ன்னு வச்சிருக்கேன். அப்படிதாங்க கவனிக்க வேண்டியது. இங்க நிமிடம் சொல்லியிருக்காங்க, இங்க ஹவர் சொல்லியிருக்காங்க, மணி சொல்லியிருக்காங்க. அதனால அதை கொஞ்சம் கவனமா மாற்றணும். நீங்க இங்க அப்படியே 2 மணி நேரம் மேல 2 போட்டீங்கன்னா நமக்கு ஆன்சர் தப்பா வந்துடும். ஸோ முதல்ல சொன்ன மாதிரியே எக்ஸ் இங்க எடுத்துட்டு வந்துருங்க. 120 இன்ட்டு 40/3 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 3/40. 0 0. ஒரு நாள் 4, 3 நாள் 12. மீதி இருக்கிறது 3 3. அப்போ 3 பெருக்கணும்னா 3 9. ஸோ எவ்வளோ நேரத்தில் முடிப்பாங்க அப்படின்னா, சரி எவ்வளோ நேரம் எத்தனை யூனிட் எடுத்துக்கோம் அப்படின்னா 9 யூனிட் எடுத்துக்கோம். சரியா? அடுத்த தேர்டு பாருங்க. ஆழ்துளை கிணறு தோண்டும் வேலையாட்கள் ஒரு நாளில் 22 அடிகள் துளையிடுகிறார்கள் எனில் 110 அடிகள் ஆழத்தில் உள்ள நீரோட்டத்தை அடைய எத்தனை நாட்கள் ஆகும்? பாருங்க, ஒரு நாளைக்குன்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாள். அப்போ நமக்கு ஃபார்முலா படி PhD/W. ஒரு நாள் அப்படிங்கிறது ஒரு டேல வந்துடுது. அப்ப மேல வந்துடும். பை 22 அடிகள் ஆழம் சொல்லியிருக்காங்க. கரெக்டா? நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே எங்க வந்துடும் உங்களுக்கு அப்படின்னா ஒர்க்ல வந்துடும். அப்போ 1/22 ஈக்குவல் டு நமக்கு என்ன கேட்குறாங்க, 110 அடிகள். கீழே தான் இங்க பாருங்க, இங்க டேஸை போட்டிருக்கோம், இங்க ஒர்க்கை போட்டிருக்கோம். ஸோ அடுத்தது கொடுத்துருக்கு, எதை கொடுத்துருக்காங்கன்னா அதுவும் ஒர்க்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 110 கீழே போடணும். எவ்வளோ டேஸ் ஆகும், எத்தனை நாட்கள் ஆகுன்றத மேலே போடணும். சரியா? இப்போ பாருங்க, இங்க இருக்கிற 110 இங்க வந்துருமா? ஸோ 1 × 110. 1 கூட எதை பண்ணாலும் அதுதான் வரப்போகுது, அந்த நம்பர் தான். பை 22. கேன்சல் பண்ணலாம் பாருங்க. டைரெக்டாக 11ஆம் வகுப்பில் அடிச்சிடலாமா? 11 22. 11 11 0. 2 2 2 10. ஸோ எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா 110 அடி போடுறதுக்கு 5 டேஸ், 5 நாட்கள் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த லாஸ்ட் இயர் கொஸ்டின்லாம் நம்ம பார்க்கணுமா? நம்ம இந்த வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி பார்க்கக்கூடாது. இது எல்லாமே இந்த வருஷத்துக்கு ஏற்றதான். நீங்கள் 2023 நடத்திருக்கிறதையும் இந்த 2024 கொடுக்குறதையும் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. இதுலேயே இந்த 2024 பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் பேப்பரில் சில கொஸ்டின்ஸ் அப்படியே ரிப்பீட்டடாக திரும்ப வந்திருக்கு. நீங்கள் இந்த 2 வருஷத்தோட செட்டை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாலே போதும். நீங்கள் இப்போ 2025 எழுத போகிற எல்லா மேத்ஸ் எக்ஸாம்லையும் அதில் இருக்கக்கூடிய எல்லா மேத்ஸ் கொஷின்ஸையும் 25 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அவுட் ஆஃப் 25 உங்களால் தாராளமாக எடுக்க முடியும். சரிங்களா? 25 அவுட் ஆஃப் 25 கரெக்டாக எடுக்க முடியும். எது இந்த 2 வருஷத்தோட கொஷின்ஸ் எல்லாத்தையும் தெளிவாக பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கொஷின்ஸ் எல்லாம் எழுதி வைங்க. இது வெறுமனே அப்படியே நம்ம வீடியோ பார்த்துட்டு அப்படியே இது ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது கிடையாது. நீங்கள் ஒரு நோட் தனியாக போடுங்க. ஏற்கனவே நம்ம LCMHFக்கு முன்னாடி வருஷம் 2023 சொல்லியிருக்கிறது, 2024 சொல்லியிருக்கிறது, அதெல்லாம் கண்டினியூ எழுதுங்க. இப்போ அதே மாதிரி டைரக்ட் இன்டைரக்ட்ல 2023 சொன்னது, நான் அதோட வீடியோ லிங்க்கையும் உங்களுக்கு கீழே தரேன். இது எல்லாத்தையும் நீங்கள் அடுத்தடுத்து அப்படியே லைனாக எழுதிட்டே வாங்க. இதுவே உங்களுக்கு தாராளமாக ஒரு டாப்பிக்லையும் 100 கொஸ்டினுக்கு வந்துருச்சு அப்படின்னா, இது இல்லாமல் நம்ம அடுத்தடுத்து இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் டெய்லியும் மேத்ஸ் போட போகிறோம், தனித்தனியாக கொஸ்டின்ஸ் கொடுக்க போகிறோம். அதெல்லாமும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக மேத்ஸுக்கு இதுவே போதும். இதையே ஒரு மெட்டீரியலாக வச்சுக்கிட்டு பார்த்தீங்கனாலே போதும். மேத்ஸ் உங்களால் ஈஸியாக எடுத்துட முடியும். சரிங்களா? ஓகே, 4வது கேள்வி பாருங்க. 60 வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டையை நூற்க 7 நாட்கள் தேவைப்படுகிறது. 42 வேலையாட்கள் அதே வேலையை செய்து முடிக்க ஆகும் நாட்கள். அப்போ பாருங்க, இங்க ஆட்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார்முலா என்ன சொன்னோம்? PhD/W. ஏன் இதை திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த விஷயம் ஞாபகம் இருந்துச்சுன்னா டைரக்ட் இன்டைரக்ட்ல எதை கேட்டாலும் உங்களால் போட்டுற முடியும். அப்போ 60 வேலையாட்கள். அப்போ 60 இன்ட்டு நூல் உருண்டையை நூற்க எத்தனை நாட்கள் தேவைப்படுகிறது? 7 நாட்கள். அப்போ டேஸ் வந்து 7 ஈக்குவல் டு 42 வேலையாட்கள். அப்போ இது பர்சன் 42. எத்தனை நாட்கள் தேவை அப்படின்னு கேட்குறாங்க. இது டேஸு தெரியாது. நீங்கள் டீனே வச்சுக்கிட்டாலும் ஓகே, எக்ஸ்னு வச்சுக்கிட்டாலும் ஓகே, அது ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு டி தான் தேவை. அப்போ இங்கே இருக்கிற 42 இந்த பக்கம் கொண்டு வரேன். 60 பெருக்கல் 7/42. 1 7 7, 6 7 42, 1 6 6, 5 6 60. கேன்சலேஷன்லாம் கூட பாருங்களேன், ஒன்றுமே கிடையாது. இதில் அவங்க கொடுக்குற கேன்சலேஷன்லாம் ரொம்ப சிம்பிளான கேன்சலேஷனாக தான் இருக்குது. அதனால் உங்களால் ஈஸியாக போட்டுற முடியும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 10. சரிங்களா? அடுத்ததான் 5வது கேள்வி. 12 உழவர்கள் ஒரு வயலை 49 நாட்களில் உழுவர். 21 உழவர்கள் அவ்வயலை உழுதால் எத்தனை நாட்கள் வேலை
எத்தனை நாட்கள் குறையும்னு கேட்டிருக்காங்க. வேலை எத்தனை நாட்கள் குறையும். அப்போ எவ்வளோ நாளில் உழுவாங்கன்னு கேட்கல, எவ்வளோ நாள் கம்மியாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்களேன், இது ஃபர்ஸ்ட்டு உழவர்கள், அப்போ இது பர்சன், 49 நாட்கள், அப்போ இது டேஸ். நமக்கு ஃபார்முலா என்ன, PHD/W. அப்போ இதுபடி PD ரெண்டுமே மேலே தான் வந்துடும். அப்போ பிரச்சனை இல்லை. 12 × 49 இங்கே ரெண்டுமே மேலே வருதுன்னா இந்த பக்கமும் ரெண்டுமே மேலே தான் வரும். நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம். 21 × டேஸ் வச்சுக்கிறேன். இப்போ இந்த 21 என்ன பண்ணுறேன், இந்த பக்கம் டிவைடில் கொண்டு வந்துடுறேன். கரெக்ட். 12 × 49/21 கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. 7ஆம் வாய்ப்பாடு 3 7 21, 7 7 49, 1 3 3, 4 3 21. அப்போ 7 என்ன கிடைக்குது அப்படின்னா 28ன்னு கிடைக்குது. நீங்கள் ஆன்சர் 28ன்னு போட்டுட்டோம் அப்படின்னா இங்கே தப்பு பாருங்க. கரெக்டா? அப்போ ஏன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 49 நாளில் உழுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 28 நாட்கள்னு போட்டீங்க அப்படின்னா ஆன்சர் தப்பு. ஏன் சார், ஆன்சர் 28 தானே வந்திருக்கு, அப்போ நான் அதுதானே போடணும் அப்படின்னா, இந்த கொஸ்டினை நல்லா கவனிச்சுன்னா தெரியும். எத்தனை வேலை நாட்கள் குறையும்னு கேட்டிருக்காங்க, எவ்வளோ நாள் கம்மியாகும் அப்படின்னு. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ் ரெடியூஸ்டு. ஏற்கனவே அவங்க எவ்வளோ நாள் செஞ்சாங்க, 49 நாள் செஞ்சாங்க. இங்கே இப்போ எவ்வளோ நாளில் செய்வாங்கன்னு கேட்டால் 28ன்னு சொல்லலாம். அவங்க கேட்குறது எவ்வளோ நாள் குறையும்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கிடைச்ச 28 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிங்கன்னா 21ன்னு கிடைக்குது. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 21 நாட்கள் அப்படிங்கிறது தான் ஆன்சர். நம்ம டக்குன்னு கவனிக்காமல் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா 28ங்கிறதே ஆன்சராக போட்டுருவோம். அதனால தான் நான் உங்களுக்கு ஒவ்வொருத்துக்கும் கேள்வியை படித்து காட்டுறது. நான் இல்லைன்னா டைரெக்டாக ஆன்சர் போட ஆரம்பிச்சிடலாம். கொஸ்டினை ஒவ்வொன்றா படித்து காட்ட காரணம் இதுதான். அவங்க ஒரு சின்ன வேர்டில் தான் ட்ரிக் வச்சுருப்பாங்க. அதை கரெக்டாக கவனிக்காமல் விட்டோம்னா இவ்வளோ நல்லா சம் போட தெரிஞ்சுமே அந்த ஆன்சரை நம்ம விட்டுருவோம் பாருங்க. அதனால அதை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 21. சரிங்களா? அடுத்ததா 6வது கேள்வி. 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் 12 நாட்களில் செய்தனர். 512 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 32 பெண்கள் செய்ய ஆகும் நாட்கள். அப்போ பாருங்க, நம்ம முன்னாடியே ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டோம், இந்த மெஷர்மெண்ட் எது வந்துச்சு அப்படின்னாலும் அது எதில் தான் வந்துடும்னா ஒர்க்கில் வந்துடும். 15 பெண்கள் அப்படிங்கிறது பர்சன், 12 நாட்கள் அப்படிங்கிறது டேஸ். அப்போ பாருங்க, பர்சனும் டேஸும் மேலே வரணும். 15 பெருக்கல் 12 ஒர்க் எங்கே வந்துடணும்னா கீழே வந்துடணும். கரெக்டாக? அப்போ 180 மீட்டருங்கிறது கீழே வந்துடும். ஈக்குவல் டு அதே மாதிரி தான் பாருங்கள் 512 மீட்டர். அப்போ அது ஒர்க்கு, அது எங்கே வந்துடும் கீழே. 512 32 பெண்கள், அப்போ பர்சன் 32 மேலே வந்துடும். எவ்வளோ நாட்கள்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த டேஸ் எங்கே வந்துடும்னா மேலே வந்துடும். சரிங்களா? அப்போது நீங்கள் அதை எக்ஸ்னு வச்சுக்கலாம், டின்னு வச்சுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஸோ டி தான் தேவை, அதை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. பாக்கி எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறேன்னா இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். ஏற்கனவே 15 × 12/180 இருக்கா, இன்ட்டு இந்த 32/512 இங்கே வந்துருச்சுன்னா 512/32 வந்துடும். இப்போ பொறுத்த வரைக்கும் கேன்சல் பண்ணுறதெல்லாம் நம்ம விருப்பம் தான். நம்ம எந்த இது நம்பரை ஃபஸ்ட்டு எடுத்து கேன்சல் பண்ணுறோம்னு நினைக்கிறாமோ அதை பண்ணலாம். இப்போ நான் இங்கே யோசிச்சேன்னா இது 5ஆம் வாய்ப்பாட்டில் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 3 5 15 இங்கே வரேன். 3 5 15 மீதி 3 6 5 30, 1 12 12 3 12 36, 1 3 3 1 3 3 மொத்தமே இங்கே கேன்சல் ஆகிடுச்சு. சரி, இங்கே வருவோம். இங்கே 2ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கணும்னு நினைக்கிறேன்னா 16 2 32. இங்கே பாருங்கள், 2 4 மீதி 1, I2 10 மீதி 1, 6 2 12. இங்கே 16, இங்கே 256. இது நீங்கள் டைரெக்டாகவே அடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா 16 ஸ்கொயர் தெரியும். 1 16 16 16 16 256. கரெக்டாக? இது தெரிஞ்சால் அப்படியே அடிச்சிடலாம். இல்லாட்டி நீங்கள் திரும்ப என்ன பண்ணணும் அப்படின்னா 2 2 2 கேன்சல் பண்ணிகிட்டே வரணும். அப்போது அந்த வேலையை அவங்க எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 16 நாட்கள். நம்ம புரிஞ்சு முடியுதுங்களா? நம்ம ஏற்கனவே சிலதெல்லாம் 2 2 நம்பரை வச்சு பார்த்தோம். இங்கே 3 நம்பரை வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க. எப்படி இருந்தாலும் ஐடியா ஒன்று தான். சரிங்களா? அடுத்ததான் கேள்வி எண் 7. 280 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கின்றனர் எனில் அவ்விமானத்தில் 1400 நபர்கள் பயணம் செய்யும் முறைகள். இந்த கொஸ்டின் உங்களுக்கு எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? எஸ், நாம் இந்த டாபிக் ஆரம்பிச்சப்ப சொன்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இதுதான். கொஸ்டின் நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா இதே சேம் கொஸ்டின் தான் இருக்கும். அதுவே மறுபடியும் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்களேன். ஒரே இயரில் நடந்த எக்ஸாமில் அவங்க மொத்தமே லாஸ்ட் இயர் இந்த எல்சிஎம்ஹெச் இந்த டைரக்ட் இன்டைரக்ட் வேரியேஷனில் 16 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அதில் 2 கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆகிருக்கு. அதில் இது ஒன்று, இன்னொன்று பின்னாடி வரும், அப்போ சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினும் எவ்வளோ முக்கியம் பாருங்களேன். இப்போ இதே கொஸ்டின் அடுத்த வருஷம் வராதுன்றதுல என்ன இருக்குது? சரிங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 1க்கு சொன்னது தான். அதை மறுபடியும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்லை நீங்கள் திரும்ப ஒர்க் அவுட் பண்ணீங்கனாலும் உங்களால் சொல்லிட முடியும். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் நம்ம அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஆப்ஷன் பி
10 அப்படிங்கிறது தான். சரிங்களாமா? அடுத்ததா கேள்வி எண் 8. ஒரு தோட்டத்தை களையெடுக்க 6 தோட்டக்காரர்களுக்கு 120 நிமிடங்கள் தேவைப்படுகின்றன எனில் அதே வேலையை 30 நிமிடங்களில் செய்து முடிக்க கூடுதலாக எத்தனை தோட்டக்காரர்கள் தேவை? இப்ப பாருங்க, 6 பேர், அப்ப இது பர்சன். எவ்வளவு நிமிடம்? அப்ப இது ஹவர். கரெக்டா? அப்ப பர்சனும் ஹவரும் மேலேயே வந்துடும். 6 120. இவங்க கேட்கறது 30 நிமிடத்துல எவ்வளவு பேர் தேவை அப்படின்னு கேட்கறாங்க. இந்த 30 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா 6 பெருக்கல் 120 பை 30 கேன்சல் பண்ண முடியுமா? 0 0 1 3 4 3. அப்ப 6 4 24ன்றது ஆன்சர். ஆனா இங்க 24 ஆன்சர் கிடையாது. ஏன்? இப்ப கொஞ்சம் முன்னாடி சொன்னதுதான். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? கூடுதலாக எத்தனை தோட்டக்காரர்கள் தேவை? how many more gardeners are needed அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இன்னும் எவ்வளவு பேர் எக்ஸ்ட்ராவா தேவை அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணி ஆகணும்? மொத்தத்துல இருந்து மைனஸ். ஏற்கனவே எவ்வளவு பேரை சொன்னாங்க? 6 பேர். கரெக்டா? இப்ப 24 பேர் தேவை. அந்த 6 பேரை மைனஸ் பண்ணிட்டோம்னா மீதி இருக்கிறது 18 பேரு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 18. கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் பாருங்க, எவ்வளவு நேரம் குறைவாக தேவைப்படும்னு கேட்டாங்க. இங்க இன்னும் எவ்வளவு பேர் அதிகமா தேவை அப்படின்னு கேட்கறாங்க. இந்த மாதிரி இன்னும் எவ்வளவு பேர் தேவை அப்படின்னு கேட்கறாங்கன்னா இருக்கிறது வந்து அதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் ஆன்சர். ஏன்னா இதுல மாதிரி கொஸ்டின்ல தான் தப்பு பண்ணும். லாஜிக் என்னவோ ரொம்ப சின்னதுதான். ஆனா போடும்போது இதை கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா தப்பாயிடும் பாருங்க. சரிங்களாமா? ஸோ இந்த டாபிக்ல மொத்தமா லாஸ்ட் இயர் அவங்க 16 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ அதில் நம்ம 8 கொஸ்டின் முடிச்சிருக்கோம். சரிங்களா? மீதி இருக்கக்கூடிய 8 கொஸ்டினை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவாமா? இப்போ இது வரைக்கும் சொன்னதுல வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலும் கீழே கமெண்ட்ல கேளுங்க. நான் அதை அடுத்த வீடியோ போடும்போது அங்க உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஓகேவா? தேங்க்யூ.